அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ வேகமாக காலங்கள் போகிறது. 9 மாதங்கள் உருண்டோடி விட்டது. 10வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் எல்லாரையும் பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தேவன் தயை செய்வார் என்பதுதான். இந்த மாதம் தேவன் தயை செய்யும் மாதம். த மந்த் ஆஃப் லார்ட்ஸ் ஃபேவர். ஆண்டவர் தயவு செய்யும் மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் வாக்களிக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 102:13, Psalm 102 verse 13. அதில் ஒரு அருமையான வார்த்தை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் பாடுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று பாடுகிறார். You will arise and have mercy on Zion, for the time to favor her. Yes, the set time has come என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் சீயோனுக்கு இறங்குகிற காலம் வந்துவிட்டது, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோன் என்றால் யார்? நீங்களும் நானும் தான் சீயோன். கர்த்தர் நம்மை சீயோன் வாசிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால சீயோன்னா வேற யாரும் நினச்சிடாதீங்க. கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்க நீங்களும் நானும் தான் சீயோன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனம் மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன தலைப்புனாக்க, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி விண்ணப்பிக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையாய் இது காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறப்பா. ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் பிரதர், ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? தேவன் அதையெல்லாம் அறிவார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்பினவர்களால் கைவிடப்படுகிற சூழ்நிலையில் சிலரெல்லாம் சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். என் அப்பன் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு தயை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் எனக்கு அருமையான தேவனுடைய உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கல்ல, ஆண்டவர் அதை செய்வார். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். அநேகரால் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையையும் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ தயவு உங்களை உயர்த்தும் வேளை வந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள். அதனால தான் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால தேவன் தயை செய்யும் மாதம் வந்துவிட்டது, தேவன் தயை செய்யும் நாள் வந்துவிட்டது. அப்பா உங்களுக்கு எப்படியெல்லாம் தயை செய்வார்னு நம்ம பார்க்க போகிறோம். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்தில், இந்த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 10 verse 12, அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் என்று சொல்கிறார். யூ ஹவ் கிராண்டட் மீ லைஃப் அண்ட் ஃபேவர் அண்ட் யுவர் கேர் ஹேஸ் ப்ரிசர்வ்ட் மை ஸ்பிரிட். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் தயை செய்ய ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் நமக்கு உண்மை ஒவ்வொரு நாளுங்க நம்ம உயிரோடு இருக்கோமே, ஜீவன் ஆண்டவர் கொடுத்துருக்க, அதுதான் ஆண்டவர் செய்கிற தயை. ஆகையினால தான் நான் தினமும் ஆண்டவரை நீ கொடுத்த இந்த பிச்சைக்காய் ஸ்தோத்திரம்னு தான் சொல்லி அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. தேவன் தந்த பிச்சை தான் இந்த ஜீவன். தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. சங்கீதம் 145:9 சொல்லுகிறது. Psalm 145 verse 9 says, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. The Lord is good to all and his tender mercies are over all his works என்று பார்க்கிறோம். எல்லார் மேலும் தயவுள்ளவருங்க நம்முடைய கர்த்தர். அவர் ஜென்டில் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சங்கீதம் 69:16 சொல்லுது. Psalm 69:16 says, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாக இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும் என்று சங்கீதக்காரன் அழகாய் அங்கே பாடுகிறார். Hear me, O Lord, for your loving kindness is good.
turn to me according to the multitude of your tender mercies. நம்முடைய அப்பா தயை செய்ய ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, Psalm 30:5 says, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. For his anger is but for a moment, his favor is for life. Weeping may endure for a night, but joy comes in the morning என்று அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில் தேவ பிள்ளைய நொந்து போயிருக்கிறாயா, என்ன செய்யறதுன்னே தெரியலையா, பயப்படாத. தயவு செய்கிறவர் வந்து விட்டார். இந்த மாதம் தயவு செய்யும் மாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, Ephesians chapter 2 verses 6 and 7 as we read, அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, the Lord raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness toward us in Christ Jesus. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். In Christ Jesus we have all favor of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு எல்லா தயையும் உண்டு. சரி, யாருக்கெல்லாம் ஆண்டவர் தயவு செய்வார்? Yes, to whom the Lord will favor, that we are going to see. நீதிமொழிகள் 12:2 சொல்கிறது, Proverbs 12:2 says, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறும். அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும். நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன செய்வானா? தயை பெறுவான். A good man obtains favor from the Lord, but a man of wicked intentions he will condemn. துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் என்ன செய்வார்? ஆக்கினைக்கு உட்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் நம்பியிருக்க உதவி செய்யணும் கேளுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்பியிருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை பற்றிக்கொள்ள அப்பா நமக்கு இறங்கி பிச்சை கொடுப்பாராக. நீதிமொழிகள் 11:27 சொல்லுகிறது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று எழுதப்படும். He who earnestly seeks good finds favor, but trouble will come to him who seeks evil என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை தேடுகிறவனுக்கோ தீமைதான் வரும். பார்த்தீங்களா? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணுமாம்மா. நீங்களும் நானும் நன்மையை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 10:12 சொல்லுகிறது. ஹோசேயா chapter 10:12 says, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So for yourselves righteousness, reap in mercy, break up your fallow ground, for it is time to seek the Lord till he comes and rains righteousness on you என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவ பிள்ளைகளே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. தைரியமாக இருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஓசியா 12:6 சொல்கிறது. ஓசியா chapter 12:6 says, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். So you by the help of your God return, observe mercy and justice and wait on your God continually. A wonderful word, my dear children of God, is given unto us. நீங்கள் அதனால் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு திரும்ப என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்,
So you, by the help of your God, return, observe mercy and justice என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And wait on your God continually. பார்த்தீர்களா, விடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரும். அப்படியெல்லாம் நம்ம கர்த்தருடைய தயவை கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம் பார்க்கலாம். சங்கீதம் 142:7 கடைசியாய் பார்க்கிறோம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்ன செய்வார்கள் அப்பா, சூழ்ந்து கொள்வார்கள். Bring my soul out of prison, that I may praise your name. The righteous shall surround me, for you shall deal bountifully with me. என்ன அருமையான வார்த்தை. எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்ன செய்வார்கள், சூழ்ந்து கொள்வார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய தயவை நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாயிட்டீங்களா? இந்த மாதம் ஆண்டோடைய தயவு எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தம். பயப்படாதிருங்கள், அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே நன்றி, நீர் பேசின வார்த்தைகளின்படி ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore, 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.